வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உறவை மோசமாக்குவதில் என்னென்ன விஷயங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன, இதை பற்றி தான் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பல சமயங்களில் ஒரு உறவு கெட்டுப்போவதற்கு என்ன காரணம் என்று நமக்கு அறிந்து கொள்ளாமலேயே இந்த உறவு மோசமாகிவிட்டது, நான் என்ன தவறு செய்தேன், நான் நன்றாகத்தானே நடந்து கொண்டேன், அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இல்லை, ஒரு உறவு முறிந்து போகிறது என்றால் பாதி காரணங்கள் மற்றவர்களாக இருந்தால் மீதி காரணங்கள் நாமாகவும் இருப்போம். இதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒரு உறவை எதெல்லாம் மோசமாக்குகிறது, டாக்ஸிக்காக மாற்றுகிறது என்பதை பற்றி நிறைய ஆய்வுகள் இந்த உலகில் செய்யப்பட்டிருக்கின்றன. நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பலவற்றை பட்டியலிடுகிறார்கள். அவற்றைத்தான் ஒன்றொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒருவருடைய உணர்வுகளையோ எண்ணங்களையோ அது பொய் என்று சொல்வது, அதை ஒரு பிரமை என்று சொல்வது. இதை நீங்கள் நிறைய நேரம் இந்த தவறை நாம் செய்திருப்போம். அதாவது அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்றால் கேஸ் லைட்டிங் என்று சொல்கிறார்கள். கேஸ் லைட்டிங்கிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? 1944 ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படம் என்பது ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனைவியை அவளுடைய கணவன் அந்த வீட்டில் எரியக்கூடிய அந்த கேஸ் மூலமாக எரியக்கூடிய விளக்குகளை தொடர்ந்து ஒரு மங்களாக எரியச் செய்து அதன் மூலமாக அவளுடைய அந்த மனநிலையை சரி செய்ய முயற்சிப்பது போன்ற, அதாவது அவளுடைய மனநிலையை தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிப்பது போன்ற ஒரு கதையம்சம் தான் அந்த கேஸ் லைட்டிங் என்கிற ஒரு படம். அதை ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் டெக்னாலஜியாக இன்றைக்கு அது மாறிவிட்டது. சரி, கேஸ் லைட்டிங் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் உதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவருடைய கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால், சேச்சே இதெல்லாம் அபத்தம், இதெல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது என்பார்கள். இதெல்லாம் உன்னோட கற்பனை என்று சொல்வார்கள். அதே போல் நீ பொய் சொல்கிறாய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, நீ பொய் சொல்கிறாய் என்பார்கள். ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸை, ஒரு ஆழமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிற போது இது எல்லாமே உன்னுடைய பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் உன்னுடைய புரிந்து கொள்ள முடியாத தன்மை என்று சொல்வார்கள். நீங்களே அப்படி பலரிடம் சொல்லியிருப்பீர்கள், உங்களிடம் பலர் அப்படி சொல்லியிருப்பார்கள். இப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதாவது ஒருவர் என்ன சொன்னாலும் சரி உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு பார்த்திங்கன்னா உனக்கு ரொம்ப அது ஒரு பிரமை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உன்னுடைய கற்பனை, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அந்த நபர் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அப்படி நீங்கள் யாரிடம் சொல்கிறீர்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ட்ராமா, ஒரு பெரிய மனப்போராட்டத்திற்கு ஆளாகிறார்கள். நாம் செய்வது உண்மையிலேயே பிரம்மை தானா, நமக்கு ஒன்றுமே தெரியாதா, நமக்கு ஏதாவது நாம் ஒரு 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 உணர்வு குழப்பத்திற்கு ஆட்பட்டிருக்கிறோமா, இப்படியெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அதே போல் தன்னம்பிக்கை இழக்கிறார்கள். அதாவது எப்படி தன்னம்பிக்கை இழக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நாம் எதை மற்றவர்களிடம் பேசுவதற்கும் பயப்படுவது, எந்த இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள பயப்படுவது, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, அப்புறம் இன்னும் கூட நீ ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் என்று சொல்வார்கள். இதுவுமே ஒருவரை உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்துவது தான். அதாவது நீ ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னால் நீ பேசுகிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். முதல்ல நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சொந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களுடைய இன்னசென்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை பார்வை, அவங்களுடைய கனவுகள், இதோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒருத்தரை பார்த்திங்கன்னா, இல்லை நீ செய்கிறது சரியில்லை, நீ யோசிக்கிறது தப்பு, நீ சென்சிட்டிவாக இருக்க, நீ குழப்பமாக இருக்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அவர் சிந்திப்பதை நிறுத்திவிட வேண்டுமா என்ற குழப்பத்திற்கு ஆட்படுகிறார். தன்னிடம் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். இது ஒரு விதத்தில் நீங்கள் இன்னொருவருடைய மனநிலையை கைப்பற்றி அவரை உங்கள் விருப்பப்படி நீங்கள் கையாள்வதற்கான ஒரு உத்தி. இதை நீங்கள் செய்கிற போது யாரிடம் செய்கிறீர்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள். அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுடைய கனவுகளை அங்கீகரியுங்கள். ஒருவரை அவருடைய பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் செய்யாதீர்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒரு மனிதனுடைய உளவியலை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.